நண்பர்களே, நான் உங்களிடம் உங்கள் சிந்தனையே உங்கள் விதியை உருவாக்குகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? நான் உங்களிடம் உங்களின் மூளைதான் நீங்கள் பணக்காரரா அல்லது ஏழையா என்பதை நிர்ணயிக்கிறது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? கேட்டவுடன் வியப்பாகத் தோன்றலாம். ஆனால் உண்மை இதுவே. ஏனெனில் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருப்பதே உங்கள் வாழ்க்கையில் நிகழ்வுகளாக வெளிப்படுகிறது. இன்று நாம் ஒரு அற்புத சக்தியைப் பற்றி பேசப் போகிறோம். அது உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றக்கூடியது. உலகின் மிகச் சிறந்தவர்களுக்கே தெரிந்தாலும் சாதாரண மக்கள் பெரும்பாலும் புறக்கணித்துவிடும் ஒரு சக்தி அது. உங்கள் சிந்தனையின் முறையை தலைகீழாக மாற்றிவிடக்கூடிய அந்த ரகசியத்தை நான் உங்களிடம் வெளிப்படுத்தப் போகிறேன். எனவே இந்த காணொளியை முடிவு வரை கண்டிப்பாக பாருங்கள். ஏனெனில் இந்த அறிவை நீங்கள் உண்மையில் ஏற்றுக்கொண்டு விட்டால் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் பணத்திற்கான குறை ஏற்படாது. ஒவ்வொரு மனிதருக்கும் 24 மணி நேரம் கிடைக்கிறது. ஆனால் ஏன் சிலர் கோடீஸ்வரர்களாக மாறுகிறார்கள், மற்றவர்கள் ஏழ்மையில் சிக்கித் தவிக்கிறார்கள்? காரணம் ஒன்றே, சிந்தனை. நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையின் நிஜமாக மாறுகிறது. நீங்கள் எனக்கு பணமில்லை என்று சொன்னால் பிரபஞ்சம் அதையே நிஜமாக்கி விடுகிறது. ஆனால் பணம் என்னை நோக்கி ஓடி வருகிறது என்று சொன்னால் விஷயங்கள் மாறத் தொடங்குகின்றன. இப்போது கேள்வி எழுகிறது, எவ்வாறு சிந்தனை நிஜமாகிறது? உங்கள் மூளை ஒரு கணினியைப் போல இயங்குகிறது. நீங்கள் மீண்டும் மீண்டும் சிந்திப்பது உங்கள் ஆழ்மனதில் பதிந்து விடுகிறது. பின்னர் அந்த ஆழ்மனமே உங்கள் சிந்தனையை நிஜமாக மாற்ற ஆரம்பிக்கிறது. இதை ஒரு கதையால் விளக்கலாம். ஒரு நாள் ஏழை விவசாயி ஒருவன் கௌதம புத்தரிடம் வந்து, அரசே, நான் மிகவும் ஏழை. என் வாழ்க்கையில் எதுவும் நன்றாக நடைபெறவில்லை. தயவு செய்து உதவுங்கள் என்றான். புத்தர் சிரித்துக்கொண்டு, உன் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் உன் சிந்தனையின் விளைவே. நீ உன்னை ஏழை என்று கருதுகிறாய், அதனால் நீ ஏழை. ஆனால் நீ உன்னை வளமுடையவன் என்று கருதத் தொடங்கினால் பிரபஞ்சமும் அதேபடி இயங்கத் தொடங்கும் என்றார். விவசாயி நம்பவில்லை. ஆனால் அவர் சொன்னதை ஏற்று தனது சிந்தனையை மாற்ற முயன்றான். சில ஆண்டுகளில் அவன் வெற்றி பெற்ற வணிகராக மாறினான். அவனது ஏழ்மை அழிந்தது. இப்போது சிந்தித்துப் பாருங்கள், ஒரு சாதாரண விவசாயி வெறும் சிந்தனையை மாற்றிக்கொண்டு பணக்காரனாக மாறினால் நீங்கள் ஏன் முடியாது? உலகின் மிக பணக்காரர்கள் எலோன் மஸ்க், ஜெஃப் பெசோஸ், முகேஷ் அம்பானி, இவர்களிடையே ஒரே மாதிரியான ஒன்று இருக்கிறது, அவர்களின் சிந்தனை. சாதாரண மக்கள் பணத்தை சேமிக்க நினைக்கிறார்கள், ஆனால் இவர்கள் பணத்தை உருவாக்க நினைக்கிறார்கள். சாதாரண மக்கள் ஆபத்துகளை தவிர்க்கிறார்கள், ஆனால் இவர்கள் தங்கள் பெரிய கனவுகளுக்காக முன் சென்று முயற்சிக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் பணக்காரர்கள், மற்றவர்கள் ஏழைகள். உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் முதலில் உங்கள் சிந்தனையை மாற்ற வேண்டும். 1. உங்கள் சொற்களை மாற்றுங்கள். நான் ஏழை என்பதற்கு பதிலாக நான் வளமுடையவன் என்று சொல்லுங்கள். 2. உங்கள் நம்பிக்கைகளை மாற்றுங்கள். பணத்தை தீயதாக நினைக்காதீர்கள், அதனை ஒரு நேர்மறை ஆற்றலாக கருதுங்கள். 3. பெரிய கனவுகளை காணுங்கள். சிறிய சிந்தனை கொண்டால் சிறியதே கிடைக்கும், ஆனால் பெரிய சிந்தனை கொண்டால் அதைவிட அதிகம் கிடைக்கும். உங்களுக்கு தெரியுமா, உங்கள் உண்மையான வாழ்க்கை ஏற்கனவே உங்கள் ஆழ்மனதில் எழுதப்பட்டுவிட்டது. இன்று நீங்கள் பொருளாதார ரீதியாக போராடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது வெறும் சூழ்நிலைகளின் காரணமா, அல்லது அதற்கு பின்னால் ஆழமான காரணம் ஏதாவது மறைந்திருக்கிறதா? பணக்காரர்களாக மாறுபவர்கள் வெறும் அதிர்ஷ்டசாலிகளா, அல்லது அவர்கள் சாதாரண மக்களுக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை அறிந்திருக்கிறார்களா? இந்த காணொளியை கவனமாக கேட்டால் உங்கள் சிந்தனை இன்றே மாறிவிடும். ஏனெனில் இன்று நாம் பேசப்போவது ஆழ்மனதின் சக்தி பற்றி. அந்த சக்திதான் பணத்தை உங்களை நோக்கி இழுத்து வரக்கூடியது. பெரும்பாலானவர்கள் தாங்களே தங்கள் வாழ்க்கையை நடத்துகிறோம் என்று நம்புகிறார்கள். ஆனால் உண்மை என்னவெனில், உங்கள் வாழ்க்கையின் 95% உங்கள் ஆழ்மனதில் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. உங்கள் மூளைக்கு 2 பாகங்கள் உண்டு: விழிப்புணர்வு மனம், கான்ஷியஸ் மைண்ட், மற்றும் ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட். விழிப்புணர்வு மனம்தான் நீங்கள் இப்பொழுது சிந்திக்க பயன்படுத்துவது. ஆனால் ஆழ்மனமானது உங்கள் பழக்கங்கள், நம்பிக்கைகள் உள்பட அனைத்து முறைமைகளையும் கட்டுப்படுத்துகிறது. உங்கள் ஆழ்மனதில் பணம் சம்பாதிப்பது கடினம் என்ற நிரல் பதிந்துவிட்டால் எவ்வளவு உழைத்தாலும் பணம் உங்களிடம் நிலைக்காது. ஆனால் உங்கள் ஆழ்மனதை
பணம் எளிதாக என்னை நோக்கி வருகிறது என்ற நம்பிக்கையால் நிரப்பினால் புதிய வாய்ப்புகளும் பணமும் தானாகவே உங்களை நோக்கி வரத் தொடங்கும். இப்போது கேள்வி என்னவெனில், ஆழ்மனதை மீண்டும் எவ்வாறு நிரலாக்குவது? ஒரு காலத்தில் ஒரு ஏழை இளைஞன் இருந்தான். அவனுக்கு பணக்காரர்கள் பேராசையாளர்கள் போலத் தோன்றினார்கள். பணம் சம்பாதிப்பது மிகவும் கடினம் என அவன் நினைத்தான். அவனது பெற்றோர்கள் எப்போதும் நாம் ஏழைகள், கடின உழைப்பால் மட்டுமே வாழ வேண்டும் என்று கூறினார்கள். அந்த வார்த்தைகள் அவனது ஆழ்மனதில் ஆழமாக பதிந்துவிட்டன. அவன் வளர்ந்ததும் கடுமையாக உழைத்தான். ஆனாலும் ஒருபோதும் பணக்காரனாக மாறவில்லை. ஒரு நாள் அவன் ஒரு மூத்த மனிதரை சந்தித்தான். அந்த மூத்தவர் கூறினார், "நீ பணம் தீயது என்று நினைத்தால் அது உன்னிடம் எப்படி வரும்? நீ பணக்காரர்கள் பேராசைசாலிகள் என்று நினைத்தால் உன் ஆழ்மனம் உன்னை பணக்காரனாக மாறுவதிலிருந்து தடுத்துவிடும்." அந்த நாளிலிருந்து அந்த இளைஞன் தனது சிந்தனையை மாற்றத் தொடங்கினான். அவன் தனது அவச்சேதன மனதில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்தான். பணம் ஒரு நேர்மறை ஆற்றல். அது என் வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வருகிறது. பணக்காரனாக மாறுவது என்னை பற்றியதல்ல, அது பிறருக்கும் உதவுவதற்கான வழி. சில ஆண்டுகளில் அந்த இளைஞன் கோடீஸ்வரனாக மாறினான். நீங்களும் உங்கள் ஆழ்மனதை மீண்டும் நிரலாக்க விரும்பினால் இந்த 3 முறைகளை பின்பற்றுங்கள். 1. நேர்மறை உறுதிமொழிகள். தினமும் உங்களிடமே சொல்லிக் கொள்ளுங்கள், பணம் எளிதாக என்னை நோக்கி வருகிறது. நான் பணக்காரனாக மாறத் தகுதியானவன். எனக்கு பொருளாதார சுதந்திரம் பெறும் உரிமை இருக்கிறது. இதை வெறும் சொல்லுவது போதாது, உணர வேண்டும். மீண்டும் மீண்டும் சொல்லும்போது உங்கள் அவச்சேதன மனம் அதை உண்மையாக ஏற்றுக்கொள்கிறது. 2. கற்பனை. ஒவ்வொரு நாளும் காலை இரவு கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் ஏற்கனவே பணக்காரனாக மாறிவிட்டீர்கள் என்று சிந்தியுங்கள். உங்கள் விருப்பமான செல்வம் உங்களிடம் உள்ளது. நீங்கள் சிறந்த வாழ்க்கையை வாழ்கிறீர்கள். நீங்கள் இதை எவ்வளவு அதிகமாக உணர்கிறீர்களோ அவ்வளவு விரைவில் அது நிஜமாகும். 3. பணத்திற்கும் வளத்திற்கும் சரியான பார்வை. நீங்கள் பணம் தவறானது அல்லது பணம் தீயவர்களுக்கே கிடைக்கும் என்று நினைத்தால் நீங்களே உங்களை பணக்காரனாக மாறுவதிலிருந்து தடுக்கிறீர்கள். உலகின் மிக பணக்காரர்கள் பணத்தை ஒரு சாதனம் என்று பார்க்கிறார்கள். அவர்கள் பணத்தை வெறும் தமக்காக மட்டுமல்லாமல் பிறருக்கு பயன்படவும் சம்பாதிக்கிறார்கள். நீங்கள் உண்மையில் உங்கள் பொருளாதார நிலையை மாற்ற விரும்பினால் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு தெளிவான சிக்னல் அனுப்ப வேண்டும். பிரபஞ்சம் எப்போதும் உங்கள் சிந்தனைப்படி இயங்குகிறது. நீங்கள் எப்போதும் என்னிடம் பணமில்லை என்று சொல்லிக்கொண்டால் பிரபஞ்சம் அதையே இன்னும் அதிகரித்துவிடும். ஆனால் நீங்கள் நான் பொருளாதார ரீதியாக சுதந்திரமானவன் என்று சொன்னால் பிரபஞ்சம் புதிய வாய்ப்புகளை உங்களை நோக்கி அனுப்பும். எனவே எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் சிந்திப்பதே உங்கள் நிஜமாக மாறுகிறது. நீங்கள் பகலும் இரவும் உழைக்கிறீர்கள், ஆனாலும் பணத்துக்குறை நீங்குவதில்லை. ஏன் சிலர் குறைந்த உழைப்பில் கோடிகளை சம்பாதிக்கிறார்கள்? சிலர் வாழ்நாள் முழுவதும் போராடிக்கொண்டே இருக்கிறார்கள். பணக்காரர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் உள்ள சிந்தனையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் பணத்துக்குறை ஏற்படாது. உலகின் மிக பணக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக வெறும் உழைப்பை மட்டும் செய்யவில்லை, அவர்கள் சிந்தித்து செயல்படுகிறார்கள். பணக்காரர்களின் சிந்தனை இப்படித்தான் இருக்கும்: பணம் எனக்கு சேவை செய்கிறது, நான் பணத்திற்கு சேவை செய்யவில்லை. நான் பணத்துக்காக வேலை செய்ய வேண்டியதில்லை, பணத்தை எனக்காக வேலை செய்ய வேண்டும். ஆனால் சாதாரண மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? நான் இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும், நான் அதிக நேரம் வேலை செய்தால் அதிக பணம் கிடைக்கும். இதுவே மிகப்பெரிய தடையாகிறது. பணக்காரர்கள் பணம் சம்பாதிக்க அமைப்புகளை உருவாக்குகிறார்கள். ஆனால் சாதாரண மக்கள் தங்கள் உழைப்பில்தான் முழுவதும் நம்பிக்கையை கொள்கிறார்கள். இதை குறுகிய கதையால் புரிந்து கொள்ளலாம். ஒரு கிராமத்தில் ராம், ஷியாம் என்று 2 நண்பர்கள் இருந்தனர். இருவரும் தண்ணீர் விற்கும் வேலையில் இருந்தனர். ராம் பகலும் இரவும் உழைத்தான். அவன் தினமும் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து விற்றான். அவன் எவ்வளவு உழைத்தானோ அவ்வளவு சம்பாதித்தான். ஷியாம் சில மாதங்கள் உழைத்தான். ஆனால் பின்னர் ஒரு திட்டம் தீட்டினான். அவன் ஒரு குழாயை அமைத்தான். அந்த குழாய் மூலமாக கிணற்றிலிருந்து நேரடியாக மக்களிடம் தண்ணீர் சென்றது. சில நாட்களிலேயே ஷியாம் எந்த உழைப்பும் செய்யாமல் பணம் சம்பாதிக்கத் தொடங்கினான். ஆனால் ராம் இன்னும் தினமும் தண்ணீரை விற்பதிலேயே பிஸியாக இருந்தான். சொல்லுங்கள், உண்மையான பணக்காரன் யார்? கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்: ஏழைகள் உழைக்கிறார்கள், பணக்காரர்கள் அமைப்புகளை உருவாக்குகிறார்கள்.
பணக்காரர்கள் உழைப்பின்றியும் பணம் வரச் செய்யும் வழிகளை தேடுகிறார்கள். இப்போது கேள்வி என்னவெனில், நீங்கள் எப்படி பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்க முடியும்? நீங்கள் பணக்காரராக விரும்பினால் இந்த 3 விதிகளை புரிந்து கொள்வது அவசியம். 1. பணம் சம்பாதிக்க பல வழிகளை உருவாக்குங்கள். உங்கள் வருமானம் ஒரே ஒன்றில் மட்டும் இருந்தால் நீங்கள் ஒருபோதும் பணக்காரராக முடியாது. நீங்கள் செயலற்ற வருமானம் உருவாக்க வேண்டும். உதாரணமாக, முதலீடுகள், பங்கு சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், நிலம், ஆன்லைன் வணிகம், டிஜிட்டல் பொருட்கள், அஃபிலியேட் மார்க்கெட்டிங். 2. உங்கள் வருமானத்தை சரியாக பயன்படுத்துங்கள். ஏழைகள் பணம் சம்பாதித்தவுடன் உடனே செலவழித்து விடுகிறார்கள். பணக்காரர்கள் பணத்தை சேமித்து அதை வளர்ப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள். உங்கள் வருமானம் 100 ரூபாய் எனில் அதை இப்படி பிரிக்க வேண்டும். 50% அத்தியாவசியங்கள், வீடு வாடகம், உணவு, மின் கட்டணம். 20% சேமிப்பு, அவசர நிதி. 20% முதலீடு, பங்குகள், தங்கம், வணிகம். 10% தன்முன்னேற்றம், புத்தகங்கள், பாடநெறிகள், திறன்கள். 3. செலவுகளை கட்டுப்படுத்துங்கள், ஆனால் தவறான இடத்தில் சேமிக்க வேண்டாம். பணக்காரர்கள் தேவையற்ற செலவுகளை செய்வதில்லை, ஆனால் அவசியமான விஷயங்களில் பணம் செலவிடத் தயங்குவதில்லை. தவறான சேமிப்பு, மலிவு பொருட்கள் வாங்குவது, கற்றல் மற்றும் முன்னேற்றத்தில் முதலீடு செய்யாமல் தவிர்ப்பது. சரியான சேமிப்பு, தேவையற்ற செலவுகளை குறைப்பது, பயனற்ற ஷாப்பிங், தேவையற்ற கடன், கற்றல் மற்றும் முதலீட்டில் பணம் செலவிடுவது. பணத்தை வளர்க்க என்ன செய்ய வேண்டும்? பணக்காரர்கள் இந்த 3 விஷயங்களை பின்பற்றுகிறார்கள். 1. முதலீடு செய்யுங்கள். பணம் வங்கிகளில் வைத்தால் வளராது. பங்குகள், சொத்து, வணிகங்களில் முதலீடு செய்யுங்கள். 2. கற்றுக்கொள்ளுங்கள். பணக்காரர்கள் எப்போதும் தங்களை மேம்படுத்துவதில் பணம் செலவிடுகிறார்கள். அவர்கள் புத்தகங்கள் படிக்கிறார்கள், பாடநெறிகள் கற்கிறார்கள், புதிய திறன்களை அடைகிறார்கள். 3. தொடர்புகளை உருவாக்குங்கள். பணக்காரர்கள் தங்களை போன்றவர்களோடு நேரம் செலவிடுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்றன. இப்போது நாம் அறிந்து கொள்வோம், உங்கள் சிந்தனையும் ஆற்றலும் தான் உங்கள் வாழ்க்கையில் பணத்தை ஈர்க்கவோ அல்லது தள்ளவோ காரணமாகின்றன. நீங்கள் இந்த மன ஆற்றலை உணர்ந்துவிட்டால் நீங்கள் சிந்திப்பதைக் காட்டிலும் பல மடங்கு பெறுவீர்கள். முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது, ஆற்றல் என்றால் என்ன? அது பணம் சம்பாதிப்பதுடன் என்ன தொடர்பு கொண்டது? ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்துவமான ஆற்றல் அலை, எனர்ஜி ஃப்ரீக்வன்சி உண்டு. உங்கள் ஆற்றல் பற்றாக்குறை மற்றும் பயத்தில் மையப்படுத்தப்பட்டிருந்தால் பணம் எப்போதும் உங்களை விட்டு விலகும். ஆனால் உங்கள் ஆற்றல் தன்னம்பிக்கை மற்றும் வாய்ப்புகளில் மையப்படுத்தப்பட்டிருந்தால் பணம் தானாகவே உங்களை நோக்கி வரும். நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? எதையாவது மீண்டும் மீண்டும் சிந்திக்கும்போது அது ஏதோ ஒரு வடிவத்தில் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. இது எந்த மந்திரமும் அல்ல. இது நரம்பியல் அறிவியல் மற்றும் ஆற்றல் விதியின் அடிப்படையில் அமைந்தது. நமது மூளை ரெடிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் மூலமாகச் செயல்படுகிறது. நீங்கள் எதையாவது மீண்டும் மீண்டும் கவனம் செலுத்தும்போது அந்த RAS உங்கள் மூளையை அதே விஷயத்துடன் தொடர்புடைய வாய்ப்புகளை பார்க்க வைக்கிறது. நீங்கள் பணம் சம்பாதிப்பது கடினம் என்று நம்பினால் உங்கள் மூளை சிரமங்களையே காணும். ஆனால் பணம் எளிதாக வருகிறது என்று நம்பினால் உங்கள் மூளை புதிய வாய்ப்புகளை தேடத் தொடங்கும். இதன் பொருள், நீங்கள் சிந்திப்பதே உங்கள் நிஜமாக மாறுகிறது. உங்கள் ஆற்றலை நீங்கள் எவ்வாறு மாற்ற முடியும்? தவறான சிந்தனை. பணம் என் வாழ்க்கையில் ஒருபோதும் நிலைக்காது. பணக்காரர்கள் ஒழுக்கமற்றவர்கள். எனக்கு பணம் மிகவும் தேவை, ஆனால் என்னிடம் ஒன்றுமில்லை. சரியான சிந்தனை. பணம் ஒரு ஆற்றல். அது எப்போதும் பாய்ந்து கொண்டிருக்கும். நான் செல்வந்தராக மாறத் தகுதியானவன். நான் பொருளாதார சுதந்திரத்தை நோக்கிச் செல்கிறேன். உங்கள் சிந்தனை எவ்வளவு நேர்மறையாக இருக்கிறதோ அவ்வளவு விரைவாக பணம் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். பணக்காரரும் ஏழைகளும் சிந்திக்கும் முறையில் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. ஏழைகள் பற்றாக்குறையில் கவனம் செலுத்துகிறார்கள். பணக்காரர்கள் வாய்ப்புகளில் கவனம் செலுத்துகிறார்கள். ஏழை மனப்பாங்கு. என்னிடம் பணம் இல்லை, நான் கடுமையாக போராட வேண்டும். அதிக பணம் சம்பாதிப்பது தவறு. பணக்கார மனப்பாங்கு. பணம் வளரக்கூடிய ஒன்று. நான் புதிய வாய்ப்புகளை தேட வேண்டும். நான் அதிக பணம் சம்பாதித்தால் அதிகமான மக்களுக்கு உதவ முடியும். மற்றொரு முக்கியமான உண்மை,
மகிழ்ச்சியானவர்கள் அதிகமாக பணத்தை ஈர்க்கிறார்கள். எனவே தினமும் நன்றி செலுத்தும் பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள். சிறிய வெற்றிகளையும் கொண்டாடுங்கள். பணத்திற்கென்றே எப்போதும் அன்பும் மரியாதையும் கொள்ளுங்கள். இப்போது பணம் சம்பாதிக்க மிக சக்தி வாய்ந்த யுக்திகள் என்னவென்பதை நாம் அறிந்து கொள்வோம். அவற்றை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தினால் நீங்கள் சிந்திப்பதை விட பல மடங்கு பெறுவீர்கள். உண்மையான செல்வத்தின் 3 விதிகள். 1. நேரத்தை பணத்திற்காக மாற்றும் சிந்தனையிலிருந்து வெளியேறுங்கள். வெறும் வேலை வாயிலாக மட்டுமே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள். 2. செயலற்ற வருமானம் உருவாக்குங்கள். உழைக்காமல் பணம் வரக்கூடிய திட்டங்களை அமைக்க வேண்டும். 3. கவனம். உங்கள் வருமானத்தை தொடர்ந்து வளர்த்துக் கொள்ளும் வழிகளில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் பணக்காரராக விரும்பினால் சில முக்கிய திறன்களை கற்றுக்கொள்ள வேண்டும். 1. விற்பனை மற்றும் மனப்போக்கு. நீங்கள் வணிகம் செய்தாலும் வேலை செய்தாலும் உங்கள் கருத்தை எவ்வாறு பிறர் ஏற்றுக்கொள்ள வைப்பது என்பதை அறிந்திருக்க வேண்டும். உலகின் மிக பணக்காரர்கள் சிறந்த விற்பனையாளர்களாக இருக்கிறார்கள். 2. நிதி மேலாண்மை, ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட். பணம் சம்பாதிப்பதைக் காட்டிலும் அதை சரியாக கையாளுவது முக்கியம். உங்கள் செலவுகளை நிர்வகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சேமிப்பு மற்றும் முதலீட்டின் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். 3. நெட்வொர்க்கிங். நீங்கள் அதிக நேரம் செலவிடும் 5 பேரைப் போலவே உங்கள் வருமானத்தின் சராசரி இருக்கும். எனவே சரியானவர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். பணம் சம்பாதிக்க சிறந்த வழிகள். 1. வணிகம் தொடங்குங்கள். வணிகம்தான் உண்மையான செல்வத்தின் பாதை. 2. முதலீடு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். பங்குகள், மியூச்சுவல் ஃபண்டுகள், நிலம், கிரிப்டோகரன்சி. 3. டிஜிட்டல் சொத்துக்கள் உருவாக்குங்கள். யூடியூப் சேனல், வலைப்பதிவு, ஆன்லைன் பாடநெறிகள். 4. உயர் வருமான திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள். குறியிடல், கோடிங், கிராஃபிக் டிசைன், வீடியோ எடிட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். 5. உங்கள் மேல் முதலீடு செய்யுங்கள். புத்தகங்கள் படியுங்கள். புதிய பாடநெறிகளை செய்யுங்கள். புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பணக்காரராக விரும்பினால் இந்த பிழைகளை தவிர்க்க வேண்டும். வெறும் வேலைவாய்ப்பில் மட்டுமே நம்பி வாழ்வது, பணத்தை சரியாக நிர்வகிக்காமல் விடுவது, தவறான பழக்கங்களில் பணத்தை வீணடிப்பது, பணக்காரராக மாற குறுக்கு வழி தேடுவது, புதிய வாய்ப்புகளை புறக்கணிப்பது. இன்று நாம் காணப்போவது 30 நாளில் செல்வந்தராக மாறுவதற்கான செயல் திட்டம். இதனை சரியாக பின்பற்றினால் உங்கள் பொருளாதார நிலை முற்றாக மாற்றமடையும். ஞாபகம் கொள்க, செயலின்றி சிந்தனை பயனளிக்காது. நாள் 1. 2. பணத்தை பற்றிய சிந்தனையை மாற்றுங்கள். ஒரு குறிப்பேடினை எடுத்துக்கொண்டு பணம் தொடர்பான அனைத்து எதிர்மறை நம்பிக்கைகளையும் எழுதுங்கள். அவற்றை நேர்மறை நம்பிக்கைகளால் மாற்றி பதிவு செய்யவும். நாள் 3. 4. செல்வந்தர்களின் சிந்தனையை ஏற்றுக்கொள்ளுக. ஒவ்வொரு நாளும் 15 நிமிடங்கள் வெற்றியாளர்கள் எழுதிய நூல்களை வாசியுங்கள். திங்க் அண்ட் க்ரோ ரிச், த சைக்காலஜி ஆஃப் மனி, ரிச் டேட், புவர் டேட் போன்றவை. நாள் 5. 7. உங்கள் சுற்றுப்புற ஆற்றலை மாற்றுங்கள். எப்போதும் குறை கூறும் மனிதர்களிடமிருந்து விலகுகள். நேர்மறை சிந்தனையுடைய வெற்றி பெற்றவர்களுடன் தொடர்பு கொள்க. நாள் 8. 9. உயர் வருமானம் தரக்கூடிய திறன்களை கற்றுக்கொள்ளுக. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், விற்பனை, பங்கு முதலீடு, சுயதொழில், பட வடிவமைப்பு, எழுத்துத்திறன், காணொளி தொகுப்பு போன்றவற்றை அறிந்து கொள்ளுங்கள். நாள் 10. 11. ஆன்லைன் வழியில் பணம் ஈட்டும் முறைகளை ஆராய்க. யூடியூப், வலைப்பதிவு, அஃபிலியேட் மார்க்கெட்டிங், சுயதொழில் போன்றவற்றை ஆராய்ந்து காண்க. நாள் 12. 14. முதல் சிறிய படியை துவங்குங்கள். சிந்தனையில் மட்டும் நிற்காமல் செயல்படுங்கள். உதாரணமாக, முதலாவது காணொளியை உருவாக்குக அல்லது ஃபைவர், அப்வொர்க், யூடியூப் போன்ற தளங்களில் கணக்கை தொடங்குக. 3ஆம் வாரம் வருமான விரைவாக்கம். நாள் 15. 16. புதிய வருமான வாயிலை தொடங்குக. வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஒரு பக்கத் தொழிலை ஆரம்பிக்கவும். நாள் 17. 18. முதலீட்டை துவங்குங்கள். பங்கு சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், நிலம், கிரிப்டோ முதலானவற்றில் தகுந்த முதலீட்டை செய்க. நாள் 19. 21. சேமிப்பு மற்றும் பண மேலாண்மைக்கு ஒரு திட்டத்தை அமைக்கவும். 50, 30, 20 விதியை பின்பற்றுக. 50% அத்தியாவசிய செலவுகளுக்காக, 30% சேமிப்பு மற்றும் முதலீட்டுக்காக, 20%
தன் விருத்திக்காக. நாள் 22-23. செல்வந்தர்களின் தினசரி பழக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். காலை பொழுதில் விரைவாக எழுந்து 30 நிமிடங்கள் வாசியுங்கள். தினமும் குறைந்தது 2 மணி நேரமாவது வருமானத்தை அதிகரிக்கும் பணிகளை செயல்படுத்துங்கள். நாள் 24-25. உங்கள் செயலற்ற வருமானத் திட்டங்களை அமைக்குக. உழைப்பு இன்றி பணம் வரும் வழிகளை உருவாக்குக. யூடியூப், டிஜிட்டல் பொருட்கள், முதலீடு. நாள் 26-28. பெரிய சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நான் 50,000 சம்பாதிக்க வேண்டும் என்ற குறுகிய சிந்தனையில் நிலைத்து நிற்காதீர்கள். அதற்கு பதிலாக நான் கோடிகளை சம்பாதிக்க கூடியவன் என சிந்தியுங்கள். நாள் 29-30. உங்கள் பயணத்தை மதிப்பாய்வு செய்க. 30 நாட்களின் பதிவுகளை நோக்கி அடுத்த 90 நாட்களுக்கு புதிய திட்டம் அமைக்கவும். உண்மையான செல்வம் வெறும் பணமல்ல, அது 3 விஷயங்களில் அடங்கியுள்ளது. 1. பொருளாதார சுதந்திரம், ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம், உங்கள் பணம், சொத்து மற்றும் முதலீடுகளிலிருந்து வரும்போது. 2. நேரச் சுதந்திரம், டைம் ஃப்ரீடம், தினமும் 8 முதல் 10 மணி நேரம் வேலை செய்யாமல் பணம் சம்பாதிக்கும் நிலை. 3. சிந்தனை சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் தாட், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானிக்கும் நிலை. பணக்காரராக தொடர்ந்து இருப்பதற்கான 5 முக்கியமான விதிகள். 1. பணம் சம்பாதிப்பதை கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் அதை வைத்திருக்க கற்றுக்கொள்வது இன்னும் முக்கியம். 2. எப்போதும் பல வருமான வழிகளை உருவாக்குங்கள், குறைந்தது 3 முதல் 4 வருமான மூலங்கள் இருக்க வேண்டும். 3. பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வையுங்கள். உங்கள் பணத்தை முதலீடு செய்யுங்கள். பங்குகள், மியூச்சுவல் ஃபண்டுகள், நிலம், வணிகம். 4. பணம் சம்பாதிக்கும் கலையை கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் பணம் பற்றிய உங்கள் மனப்பாங்கை மாற்றுங்கள். பணக்கார மனப்பாங்குடையவர்கள் பணம் சம்பாதித்ததும் உடனே அதை முதலீடு செய்கிறார்கள். 5. பணத்தை வெறும் உங்களுக்காக மட்டுமல்ல, பிறருக்கும் உதவுவதற்காகச் சம்பாதியுங்கள். நீங்கள் ஒருபோதும் ஏழையாக மாறாமல் இருப்பதற்கான வழிகள். செல்வ காப்புத் திட்டம் அமைக்கவும். பலவிதமான முதலீடுகளில் பணத்தை வைத்து ஆபத்தை சிதறடிக்க வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகரியுங்கள். உங்கள் அறிவை தொடர்ந்து விரிவுபடுத்துங்கள். ஒவ்வொரு மாதமும் ஒரு புதிய புத்தகத்தை படியுங்கள். பணக்காரர்களின் வெற்றியின் 3 மிகப்பெரிய ரகசியங்கள். 1. அவர்கள் எப்போதும் பெரியதாகச் சிந்திக்கிறார்கள். 2. அவர்கள் ஆபத்துகளை எடுத்துக்கொள்ளத் தயங்குவதில்லை. 3. அவர்கள் இடையறாது வளர்ச்சியில் கவனம் செலுத்துகிறார்கள். இந்த உலகில் உள்ள அனைத்தும் ஆற்றலே, பணமும் ஒரு ஆற்றலே. நீங்கள் சரியான முறையில் சிந்திக்க கற்றுக்கொண்டு சரியான அதிர்வெண்ணில் அதிர்வுகளை ஏற்படுத்தினால் பணம் தானாகவே உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படிச் செயல்படுகிறது? உங்கள் சிந்தனைகள் ஒரு ஆற்றலை உருவாக்குகின்றன. அந்த ஆற்றல் உங்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள விஷயங்களை உங்களை நோக்கி இழுத்து வருகிறது. நீங்கள் எப்போதும் ஏழ்மை, போராட்டம், சிரமங்கள் குறித்து சிந்தித்தால் பிரபஞ்சம் அதையே உங்களுக்கு அளிக்கும். ஆனால் நீங்கள் பணம், வெற்றி, வளம் குறித்து அதிர்வுகளை உருவாக்கினால் பணம் உங்களை நோக்கி வரத் தொடங்கும். உங்கள் மூளை ஒரு காந்தம் போலவே இயங்குகிறது. பணத்தை ஈர்க்கும் 5 முக்கியமான விதிகள். 1. பணக்காரரைப் போல சிந்தியுங்கள். 2. உங்கள் சொற்களை மாற்றுங்கள். 3. உங்கள் சுற்றுப்புற ஆற்றலை மாற்றுங்கள். 4. நன்றியுணர்வு பணத்தை அதிகரிக்கும். 5. பணம் குறித்து எதிர்மறை உணர்வுகளை விட்டுவிடுங்கள். ஈர்ப்பு விதியை எப்படி பயன்படுத்துவது? 1. கற்பனை. தினமும் 5 முதல் 10 நிமிடங்கள் உட்கார்ந்து நீங்கள் செல்வந்தராக இருப்பதை மனதில் சித்தரியுங்கள். 2. நேர்மறை உறுதிமொழிகள், பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். ஒவ்வொரு காலை, ஒவ்வொரு இரவிலும் பணம் எளிதாகவும் விரைவாகவும் என்னை நோக்கி வருகிறது என்ற வாக்கியத்தை மீண்டும் சொல்லுங்கள். 3. உங்களை பணக்காரராக உணருங்கள். உங்கள் உடை, நடத்தை, சிந்தனை ஆகியவற்றை பணக்காரரைப் போல மாற்றிக்கொள்ளுங்கள். 4. தினமும் செல்வ வாய்ப்புகளை தேடுங்கள். புதிய வணிக கருத்துக்களில் செயல்படுங்கள். முதலீட்டை கற்றுக்கொள்ளுங்கள். 5. வேலை முடிந்த பிறகு சரணடையுங்கள். பிரபஞ்சத்தில் நம்பிக்கை வையுங்கள். கவலைகளை விட்டுவிடுங்கள். சரியான நேரத்தில் சரியானதை பிரபஞ்சம் உங்களுக்கு அளிக்கும் என்று நம்புங்கள். நண்பர்களே, இது எந்த மந்திரமும் அல்ல. இது உங்கள் சிந்தனை மற்றும் செயல்முறையே. நீங்கள் சரியான மனப்பாங்குடன், சரியான செயலும் சரியான ஆற்றலுமாக முன்னேறினால்
பணமும் வெற்றியும் தானாகவே உங்களை நோக்கி வரும். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் சிந்திப்பதை விட அதிகம் பெறுவீர்கள். நண்பர்களே, செல்வம் என்பது வெறும் பணத்தின் பெருக்கல்ல. அது சிந்தனையின் தெளிவிலும், செயலின் ஒழுங்கிலும், பழக்கத்தின் தொடர்ச்சியிலும் பிறக்கும். இந்த 30 நாள் திட்டம் உங்களுக்கு பாதையை மட்டும் காட்டுகிறது. அந்த பாதையில் நடைபோடுவது, தடைகளை வெல்லுவது, வெற்றியை அடைவது எல்லாம் உங்கள் உறுதியிலும் உழைப்பிலும் இருக்கிறது. ஞாபகம் கொள்க, சிந்தனை விதையாகும், செயல் நீராகும், தொடர்ச்சி சூரியனாகும். இவை மூன்றும் சேர்ந்தால்தான் செல்வம் எனும் மரம் மலர்ந்து கனியளிக்கும். எனவே தாமதிக்காது, இன்று முதலே ஆரம்பியுங்கள். அடுத்த 30 நாட்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்போகும் மாற்றமே உங்கள் எதிர்காலத்தின் அடித்தளமாக அமையும். நன்றி.